மைவி3 ஆடு உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு இன்னமும் மக்கள் குழப்பத்துல தான் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த MLM கான்செப்ட்ல வந்தாலே நமக்கு அது ஆபத்து தான். அதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வருமானம் வரும், ஆனா எவ்வளவு நாளைக்கு வரும்னு சொல்லி நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அங்க மணி ரொட்டேஷன் தான் பண்றாங்க தவிர கம்பெனில இருந்து வேற எங்கேயோ வர்ற பணத்தை கொண்டாந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. நம்ம பணத்தையே நமக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறமா தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் இந்த மைவி3 ஆடு இப்ப வரை இருக்குது. ஆனா இவங்க தூக்கிட்டு போயிருவாங்களா இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. அதுக்கான கேஸ் போயிட்டு இருக்குது. அது உண்மையா பொய்யான்றதை கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம எப்படி உஷாரா இருக்கணும்னா, ஒருத்தர் கீழே இன்னொருத்தரை ஜாயின் பண்ணாக்கா அமௌண்ட் வருதுனாக்கா தயவு செஞ்சு அந்த கம்பெனிக்கே போக வேணாம். அந்த மாதிரியான ஒரு பிளான் போடுறாங்கனாலே அது ஏமாத்து பிளான் தான். உண்மையாவே அவங்களுக்கு ஆட் பார்த்தா காசு வருது அப்படின்னாக்கா ஆட் மட்டும் பார்க்க வச்சு நமக்கு காசு கொடுத்துருக்கலாம். நம்ம கிட்ட இருந்து அவங்க காசே வாங்க தேவையில்ல. ஏன் நம்ம கிட்ட அவங்க காசு வாங்கணும்? அப்பவே நம்ம திங்க் பண்ணிருக்கணும். இது எல்லாமே சதுரங்க வேட்டை படம் கான்செப்ட் தான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல்.